நீங்கள் செய்யறதான காரியங்கள் அற்பமாக இருந்தாலும் அதை அசாதாரணமாக ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு மற்றவர்கள் மத்தியில நம்ம அற்பமா இருக்கலாம், மற்றவருடைய பார்வையில நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கரத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் மகிமையாய் தேவன் நம்மை பெரிய காரியங்களுக்காய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். சம்டைம்ஸ் நமக்கு தெரியாத நம்முடைய வேல்யூ, நமக்கு மேல ஆண்டவர் என்ன அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரு, எத்தகைய மேன்மையை வைத்திருக்கிறாரு, எவ்வளவு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறாரு, என்னென்ன பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை சில வேளை நம்ம அறியாமல் இருக்கிறோம். மீன் பிடிக்கிறதான பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவ்வளவு பெரிய அழைப்பு, அவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை பேதுருக்காக ஆண்டவர் வைத்திருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. We must know our calling. நம்முடைய அழைப்பை நாம் அறிந்திருக்க வேண்டும்.